2004ஆம் ஆண்டு இந்திய அரசு பார்த்திங்கன்னா செம்மொழிகள் என்ன ஒரு புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி இதுவரை 6 மொழிகள் என்ன பண்ணியிருக்கான், செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது. அந்த மொழிகள் என்னென்ன, எந்தெந்த வருடம் அது தகுதியை பெற்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இடம் பெற்றிருக்கு, செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், தமிழுக்கு அடுத்து சமஸ்கிருதம் வந்துடும். இது 2005ஆம் ஆண்டு செம்மொழி தகுதியை பெறுது. அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடம் நமக்கு 2008ஆம் ஆண்டு வந்துடுது ரெண்டுமே. அடுத்து பார்த்திங்கன்னா மலையாளம் நமக்கு 2013ஆம் ஆண்டு வருது. மற்றும் ஒடியா பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு வருது. சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கேட்கலான்னா, செம்மொழி தகுதியை தெலுங்கு மொழி எப்போது பெற்றது, எந்த வருடம் பெற்றது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்ததோடு சேர்த்து படிச்சுக்கணும். ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா அதோட வருஷத்தோடு படிச்சுக்கோங்க.